வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராஜ்குமார். முருகன் என்றால் அழகு, முருகன் என்றால் சிறப்பு, முருகன் என்றால் பக்தி, முருகன் என்றால் அருள், முருகன் என்றால் என் தெய்வம் அப்பா. அப்படிப்பட்ட முருகனுக்கு 25/1/2024 அன்று வரக்கூடிய தைப்பூச திருநாளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தைப்பூசம் என்றால் என்ன? தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்றுடன் கலந்து வருவது தைப்பூச திருநாள். இந்த தைப்பூச திருநாளில்தான் முருகனுக்கும் வள்ளியம்மைக்கும் திருமணம் நடந்தது. முருகப்பெருமான் உலகத்தில் உள்ள அசுரர்கள் எல்லாம் வதம் செய்தவர். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சூரபத்ரனை அழிப்பதற்காக சிவபெருமான் தன் ஆற்றலெல்லாம் ஒன்று திரட்டி உருவாக்கியவர் தான் முருகப்பெருமான். மேலும் பார்வதி அம்மையார் தன் சக்தியெல்லாம் ஒன்று சேர்த்து உருவாக்கி தந்த பொருள்தான் முருகப்பெருமானின் கையில் பற்றியுள்ள வெற்றிவேல் வீரவேல். இந்த வேலின் சிறப்பு என்னவென்றால், எப்படிப்பட்ட தடையெல்லாம் உடைத்து எதிரிகளை அழித்து மீண்டும் முருகப்பெருமானின் கைக்கே வந்துவிடும். அப்படிப்பட்ட வேல்தான் வெற்றிவேல் வீரவேல். தைப்பூச திருநாளில் விரதம் இருந்து முருகனை வணங்குவது உங்கள் தடையெல்லாம் அகலும். விரதம் இருப்பவங்க பாத்தீங்க அப்படின்னா பழம், பால் இதெல்லாம் அருந்தலாம். கர்ப்பிணி பெண்கள், மருந்து சாப்பிட்றவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விரதத்தை தவிர்ப்பது நல்லது. தைப்பூச நாள் என்று பாத்தீங்க அப்படின்னா பூச நட்சத்திரம் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 25 காலை 8:34 தொடங்கி 26/1/2024 10:29 வரைக்கும் இருக்கும். பௌர்ணமி திதி பாத்தீங்க அப்படின்னா 24/1/2024 இரவு 9:50 தொடங்கி 25/1/2024 இரவு 11:23 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. உங்க வீட்டுல முருகன் விக்கிரம் இருந்துச்சுன்னா பாலபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் போன்ற அபிஷேகம் எல்லாம் செய்யலாம். முருகனுடைய வேல் இருந்ததுன்னா பித்தளை பாத்திரத்திலேயோ செம்பு பாத்திரத்திலேயோ பச்சரிசி ஃபுல்லா நிரப்பி அதை நிற்க வைத்து அதற்கு சந்தனம், பொட்டு, பூ, முருகனுக்கு மிகவும் பிடித்த பார்த்தீங்கன்னா அரளிப்பூ வைத்து வணங்குவது மென்மேலும் சிறப்பை தரும். இதெல்லாம் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, முருகனோட புகைப்படம் இருந்ததுன்னா அதை சுத்தமா கழுவி துடைத்து சந்தனம், குங்குமம் இதெல்லாம் இட்டு முருகனுக்கு பிடித்த அரளிப்பூவை எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு அதை வணங்குவது மென்மேலும் சிறப்பை தரும். முருகனை வழிபடக்கூடிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரம்ம முகூர்த்த நேரமான காலை 4:30 6 மணிக்குள்ள வணங்கலாம். அதுக்கு முடியல அப்படின்னா 10:30 11:30 வரைக்கும் வணங்கலாம். அதுக்கும் சரியான நேரம் இல்லை அப்படின்னா மதியம் 12:30 1:30 வரைக்கும் வணங்குவது மென்மேலும் சிறப்பை தரும். முருகனுக்கு மிகவும் பிடித்த சர்க்கரை பொங்கல், பழம், பொரி, அவள், வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் இதெல்லாம் படைத்து நெய்வேத்தியம் பண்ணுவது மென்மேலும் சிறப்பை தரும். அன்று அன்னதானம் செய்வதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா விதமான வளமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது. முருகனுக்கு பிடித்த கந்தசஷ்டி கவசம் படிப்பது நல்லது. செல்போன் மூலமும் ஒலிக்க செய்யலாம். இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, முருகனின் மூல மந்திரமான ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் சரவணபவ போற்றி, ஓம் கந்தனே போற்றி அப்படிங்கிற மூல மந்திரத்தை நீங்க படிக்கிறது மூலமா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய திருமண தடை, குழந்தையின்மை, உத்தியோக பிரச்சனை, பில்லி, சூன்யம், உங்க முற்பிறவியினுடைய கர்ம பலன் இவை அனைத்தும் நீங்கும். மேலும் பாத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் அருகில் உள்ள முருகப்பெருமானின் கோயிலுக்கு சென்று அங்க அபிஷேக பொருட்கள்ல உங்களுடைய பங்களிப்பையும் செலுத்தலாம். முருகப்பெருமானின் பெயரில் அர்ச்சனை செய்து நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும், எங்கள் உடல்நிலை என்றும் ஒரே சீராக இயங்க வேண்டும் வேண்டிக் கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் சௌகரியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உள்ளது. அன்று பாத்தீங்க அப்படின்னா கோயிலே பாத்தீங்க அப்படின்னா அமர்ந்து கந்தசஷ்டி கவசமும் படிக்கலாம். முருகனின் மூல மந்திரம் படிப்பது மென்மேலும் சிறப்பை தரும். நானும் உங்கள் குடும்பத்தை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் குடும்பத்தில் சகல சௌபாக்கியம் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர்.